அடிக்கிற வெயிலுக்கு ஸ்கின் மட்டும் தான் டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஹேரும் தான் டேமேஜ் ஆகும். நம்ம வெளியே போகிறப்ப அந்த தூசி இதெல்லாம் பட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக ஹேர் டேமேஜ் ஆகும். அதுக்காக தான் இப்போ ஒரு பேக் பார்க்க போகிறோம். நல்லா வந்துட்டு இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுக்கு நம்ம ஆலிவேரா எடுத்துக்கலாம். அந்த ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்துருங்க. அப்புறம் இந்த முட்டையோட வெள்ளைக்கரு வந்து செப்பரேட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து வீட்டு தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது விட்டமின் இ கேப்சியூலு, இதுவும் போட்டுக்கலாம். ஒரு ஷைனிங் கிடைக்கும். நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கோகோனட் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். வீட்டில் செஞ்ச கோகோனட் ஆயிலை. அவ்வளோதான். நீங்கள் நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேரை இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி டிவைட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் நல்லா அமுத்தி விட்ருங்க ஹேர்க்குள்ளார பைண்ட் ஆகிற மாதிரி. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஒரு டவல் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதாகிடும். மேலே நல்லா டைட்டாக ஒரு கொண்டை போட்டுக்கோங்க. இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆலிவேராவோட தோலை நீங்கள் கை, கால், மூஞ்சி, கழுத்து எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் டீடான் ஆகும் கண்டிப்பாக. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கங்கே கொஞ்சம் எனக்கு ஒட்டி இருந்துச்சு ஆலிவேராவோட இது. பரவாயில்ல, ஆனால் அது போயிடும். உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த மாய்ஸ்சரை லாக் பண்ணுறதுக்காண்டி எப்போது போல் சிரம் தடவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் டூடல்ஸ்.